ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், மற்ற மனிதர்களுடன் எப்படி பழக வேண்டும், உறவுகளை எவ்வாறு பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் டாக்டர் பாரிவேந்தரை பார்த்து கற்றுக்கொண்டு வருவதாக ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் SRM பல்கலைக்கழக வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா மற்றும் சேவை திருநாள் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பேசிய ஐஜேகே தலைவரும் SRM பல்கலைக்கழக இணைவேந்தருமான டாக்டர் ரவி பச்சமுத்து, பாரிவேந்தர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக தன்னால் முடிந்ததை அள்ளித் தருகின்ற மனிதர் எனவும், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் டாக்டர் பாரிவேந்தர் மேற்கொண்ட பணிகள் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அப்பாவை வணங்கி அம்மாவையும் வணங்கி இங்கே மேடையில் இருக்கின்ற என் அன்பு சொந்தங்களும் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பாவுடைய பர்த்டே எப்பவுமே வருஷம் கொண்டாடுற கடந்த 10 வருஷமாக, அதுவும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கல்ச்சருக்கே வந்தோம். அவர் பெருமையை எத்தனை நாள் எப்படி சொன்னாலும் பத்தாது. இங்கே எனக்கு முன்னால் தமிழ் பேராயத்தில் சிறப்பாக அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து வீடியோவில் போட்டாங்க. இதெல்லாம் ஒரு சிறு துளிகள் தான். இல்லை என்று வருபவருக்கு அள்ளித்தர காத்திருக்கும் மனிதர். அதே சமயத்தில் கல்வி, ஒரு நல்ல தொழில், ஒரு நல்நடத்தை. ஏன்னா எத்தனை தொழில் செஞ்சாலும் அவர் சொல்லுவார், எனக்கு நல்ல தொழில் செய்யுங்க, மக்களுக்கு பயனுள்ள தொழிலாக இருக்கணும், வேலை வாய்ப்பை கொடுக்கணும், கல்வி இருக்கணும், அதில் மருத்துவம் இருக்கணும், தொலைக்காட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும். அது மாதிரி சொல்லக்கூடிய மனிதர். அவர் பெருமைகளை நம்ம பேசணுன்னா அது என்னால் முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய பட்டியல், அது நீண்டுக்கிட்டே போகும். அவரை பார்த்து எப்படி வாழணும், மனிதர்களை எப்படி அனுசரித்து செல்லணும், மனிதர்களோடு எப்படி பழகணும், உறவுகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நாங்கள்லாம் கற்றுக்கிறோம், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் பசங்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரும், என் மகளாக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், நிரஞ்சனாக இருக்கட்டும், நாங்களும் கூட, நானும் சத்யா கூட சரி, டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ, அது மாதிரி அவர் சொன்னது அவர் காலத்திலேயே நினைவாகிட்டு இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி. அவர் நல்லா சீரும் சிறப்பமாக வாழணும். அவரை வாழ்த்தத்துக்கு எனக்கு வயது இல்லை. வணங்குகிறேன்.